ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஸோ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம இங்கே பார்க்கக்கூடிய பலன் மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் 3 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், இந்த சுக்கிரன், அத்தனை கிரகங்களுமே மாறி மாறி இடம் மாறி இருக்கிறாங்க. 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த நவம்பர் 11ஆம் தேதி குரு வக்கரமாகிறாரு. நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த நவம்பர் 23 புத பகவான் வக்கரமாகிறார். இப்படி வக்கர நிவர்த்தி கிரகங்களுடைய பயிற்சி இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு, இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அதனால தான் இந்த விளக்கத்தை நம்ம சொல்கிறதுக்கு காரணம், இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க யாருடைய அவங்க நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, இவங்க பார்வையின் பலன் என்ன, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னத்திலே குரு பகவான் 11ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். குரு சஞ்சரிப்பது இறை அருள், இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்களோ அல்லது உங்களுடைய வராத பணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத நீங்கள் நகைகள் வாங்குவதற்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி, பொருளாதார வசதி இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வர்றார். ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்று நமக்கு வருமானம், இன்னொன்று நமக்கு கடன், அடுத்தபடியாக நோய். ஆக நம்ம கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு இருக்குது. அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம் இருக்குது. அதையும் உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது, அவர் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது சுக்கிரன் இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான பாப்புலாரிட்டி அல்லது பப்ளிசிட்டி அல்லது வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஸோ உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேங்கிறவங்களுக்கும் சரி, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வேலையில் முயற்சி பண்ணேன், நான் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்தாலும் அதற்கான ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு உங்களுடைய வேலையில் உங்களுக்கான புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சுப்பீரியராக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய வேலையில், ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, அரியர்ஸோ, வேறு ஏதாவது ஹைக்கு வராமல் இருக்கும், எல்லாமே வரும். இன்சென்டிவ் இல்லைன்னா கூட அதெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நாங்கள் பெருசாக எனக்கு லிட்டிகேஷன் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, வழக்குகளை ஜெயிப்பதற்கு இதுக்கான சுச்சுவேஷன்லாம் நிறையவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது.
நீங்கள் இந்த காலத்தில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்கறவங்களுக்கு கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்பை பெரிய லெவலில் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல சொன்னேன், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. கடனால் நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. நல்ல வேலையாட்கள், குறிப்பாக நீங்கள் எனக்கு ஸ்கில்டு லேபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். ஒரு பக்கம் சுக்கிரன் 5லேருந்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தா கூட, இன்னொரு பக்கம் சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஒன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அல்லது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அல்லது கணவன் அல்லது மனைவி 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இது ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் உங்களுடைய ஃபீல்டு இந்த மாதம் உங்களுக்கு ஏர்னிங்கை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு வச்சா 2 பேருமே லாபம் அடைவதற்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கல, திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் 11ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் 11க்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு புது வருவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது நீண்ட தூர பிரயாணத்துக்காக இப்போயும் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு அல்லது பிளான் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அல்லது இந்த மாதம் உங்களுடைய வீட்டுக்கு யாராவது நிறைய கெஸ்ட்டு வர்றதுக்கான சுச்சுவேஷன், அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இந்த மாதம் காப்பாற்றப்படும். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த மாதம் நீங்கள் நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், தொழில் முனைவராக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல. ஷேர்ஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெரிய லெவலில் துர்க்கை இருக்கா அல்லது காளி இருக்கா நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் அல்லது வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.